गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் பரம பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய பிரகலாத சுவாமியோட சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் தர்மபுத்திரருக்கு நாரதர் சொல்வது போல தானே சொல்லிட்டு வரார். தர்மபுத்திரர் இப்பேற்பட்ட பையன், சீல சம்பன்னா இருக்கக்கூடிய பையனை போய் துவேஷிக்கணும்னு தோணுமா ஒருத்தனுக்கு? அப்பேற்பட்ட பிரகலாத சுவாமியை ஏன் துவேஷித்தான் ஹிரண்யகசிபுன்னு நீங்க சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ண உடனே மேல அந்த கதையை நாரதர் இந்த பஞ்சம அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த ஹிரண்யகசிபு பூலோகத்துல எங்க அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கானோ, தன் அரண்மனை பக்கத்திலேயே அந்த நகரத்துல சுக்கராச்சாரியருடைய புத்திரர்களா இருக்கக்கூடிய சண்டன் அமர்கன்னு 2 பேர், அவ 2 பேரும் குருவாக அந்த பாடசாலையில போட்டான். இப்போ ஜெகத் சிருஷ்டிக்கு ஆரம்ப காலமா இருக்கிறதுனால அந்த சமயத்துல எத்தனை குழந்தைகள்லாம் பிறந்தாலோ அத்தனை பேரும் அந்த பாடசாலைக்கு வரணும்ட்டான். அவ எல்லோரும் அந்த பாடசாலைக்கு வரா. அங்கே ஒரு புதுசாக ரூல் வச்சிருக்கானோன்னு, ஹிரண்யகசிபு ஸ்தோத்திரம், ஹிரண்யகசிபு வேதம், ஹிரண்யகசிபு பத்தியில் இருக்கக்கூடிய இந்த பஜன சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கானோன்னு. இதை ஹிரண்யகசிபு தான் சுவாமி, ஹிரண்யகசிபு தான் நம்மளுக்கு கடவுள், எல்லாத்துக்கும் மேலே அவன் தான் ராஜாவாக இருக்கான்னு இப்படி போதனை பண்ண வேண்டியது இந்த சண்டாமர்களுடைய வேலை. அவளும் சம்பளத்துக்காக சுக்கராச்சாரியோட புத்திரராக இருக்கிறதுனால இப்படி இந்த பாடங்கள்லாம் அந்த குழந்தைகள்லாம் சொல்லி கொடுக்குறான். போராதுக்கு அவன் என்ன போதனை பண்றான்னா, நம்மெல்லாம் அசுரர்கள், தேவர்களுக்கு தான் சத்வகுணம் உள்ளது, நம்மெல்லாம் அசுரர்கள் சத்வகுணத்தோட இருக்கக்கூடாது, நாம இன்னொருத்தட்ட போய் பொருளை புடுங்கிக்கணும், யாருக்கிட்டையும் தயா இருக்கக்கூடாது, எல்லாரையும் அடிக்கணும், சுயநலமா இருக்கணும்னு ஏற்கனவே இப்படிதான் இருக்கு உலகம். இது வேற போதனை பண்றாலாம், சில இடத்துல பண்ணுவது போல இப்படிலாம் அந்த மாதிரி ஒரு போதனையானது அந்த பாடசாலையில் நடந்துட்டு இருக்கு சண்டாமர்களுக்கு. பிரகலாத சுவாமியும் போயிட்டு வரார். இவர் இந்த சண்டாமர்கர்ல ஒரு பொழுதும் குருவாக நினைக்கல. இவர் இப்படி சமத்தா போயிட்டு வரார். அதி தேஜஸ்வியாக சின்ன குழந்தையாக அழகா பட்டு கட்டிண்டு பட்டையா விபூதி இட்டுண்டு கையில ஒரு குட்டியா ஒரு பைய வச்சுண்டு அழகா அந்த பிரகலாத சுவாமி நடந்து போறத பார்த்தா எடுத்து மடியில வச்சுன்னு கொஞ்சம் போல இருக்கு. அப்படி தேஜஸ்வியா சமத்தா பிரசன்ன முகத்தோட அந்த குழந்தை போயிட்டு, அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஹிரண்யகசிபு கிட்ட கூப்பிட்டு, ஹே வச்ச பிரகலாதா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய சொல்ற. அப்படின்னு கூப்பிட்டு அந்த குழந்தைய மடியில உட்காந்து வச்சுன்னு அந்த குழந்தைய தடவி கொடுத்து, அவனுக்கு ரொம்ப பிரியமா பிரகலாதன் மேல. அதனாலதான் அவ்வளவு பிரியம் கோபமாக மாறுறது. பின்னாடி அவன் என்ன நினைச்சிருந்தான்னா, இந்த பிரகலாதனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுத்து தன்னுடைய சமஸ்தானத்துல கையில கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி பிரகலாதன்ட்ட அப்படி ஒரு பிரியம் ஹிரண்யகசிபுக்கு. மடியில வச்சு தடவி கொடுத்து, பிரகலாதா, நீ தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கியோனோ, நீ போயிட்டு வந்துட்டு இருக்க, நிறைய படிச்சுட்டு இருக்க, நீ படிச்சுட்டு இருக்கிறதுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சது, எதை நீ உயர்வா நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாத சுவாமி எழுந்து நின்னுண்டு, மேல அவர் சொல்லக்கூடிய விஷயம் பெரிய விஷயம் ஒன்றும் அது பிரகலாத சுவாமிக்கு தெரியும். அதனால அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றாராம். நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்று கையை கூப்பிண்டு, ஹே அசுரவரியா, அசுர சிரேஷ்டனே, சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத்து ஆத்மபாத்தம் அந்தகூபம் ஹித்வா அப்படின்னு அருமையான ஒரு ஸ்லோகம். ஹே அசுரவரியா, அசுர சிரேஷ்டனே, நான் எது தெரியுமோ உயர்ந்தமா நினைக்கிறேன், புனఃசர்வித சரவணானாம்னு செய்ததே செய்து கொண்டு இந்த சம்சார சாகரத்தில் உழண்டு இந்த ஜனங்கள்லாம் தபிக்கிறார்களே, இதுலேந்து விமுக்தி அடையறதுக்கு இந்த சம்சார சாகத்தை விட்டுட்டு யார் பகவான் தான் சாஸ்வதம்னு மனசுல நினைத்து கொண்டு விவேக வைராக்கியத்தோட இந்த ஞானமாகிற அக்னிய மனசுலேருந்து கலப்பி யாரு பக்தியோடன் பகவானை குறிச்சு காட்டுக்கு போய் அந்த ஹரிநாராயணனை குறிச்சு தபஸ் பண்ணி அவனுடைய திருவடியை அடையிறாளோ அதை தான் உயர்ந்த வித்தையாக நான் நினைக்கிறேன்பா அப்படின்னு. பிடிக்காத விஷயம் ஹிரண்யகசிபுக்கு. ஆனா பிரகலாத சுவாமி இதுதானே உயர்வா நினைக்கிறார். இவர் இதை சொல்ற, உன் குரு யாரு, என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டார். இவர் குருவாவ சண்டாமர்கர்களை நினைக்கவே இல்லை. இவர் தன் குருவா நினைக்கிறது நாரத பகவான. அதனுடைய கதை பின்னாடி எப்படின்றது தெரியும் அடுத்தடுத்த அத்தியாயத்துல. அதனால தன் குருன்னா இவர் நாரதர் வச்சு சொல்றார். நாரத உபதேசம் பண்ணினதுல இப்படி இதைதான் நான் பெருசா நினைக்கிறேன்னு நாரதரே இந்த கதையை சொல்றார். என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் பண்ணின உபதேசத்தை இதுதான் உயர்ந்த உபதேசம்னு என்னுடைய சிஷ்யன்
அந்த ஹிரண்யகசிபுட்ட தன் அப்பா கிட்ட சொன்னான்னு பரம சந்தோஷமா பிரகலாத சுவாமியை பத்தி சொல்லும்போது பிரசன்னமாக நாரதர் தர்மபுத்திரர்கிட்ட இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். சொன்ன உடனே முதல்ல கோபிச்சுக்கலையா ஹிரண்யகசிபு. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், நம்ம இவ்வளவு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கூட இந்த ராஜ்யத்துல ஒன்னும் விஷ்ணு பக்தர்கள் இருக்கா பாரு, இந்த விஷ்ணுவே மறந்துடணுன்றதுக்காக நாம் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் சில பேர் விஷ்ணு பக்தர்கள் இருந்து விஷமமாக அங்கங்க இல்லாதபடிக்கு என்னுடைய குழந்தைக்கு இப்படி விஷமமாக விஷ்ணு பக்தியை ஊட்டுவது போல இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கண்டு கோபம் வரல. மேல சண்டாமர்கர்களை கூப்பிட்டு இவன் பாடம்லாம் ஒழுங்கா படிக்கிறானான்னு முதல்ல விசாரிச்சான். எல்லாம் நன்னா தான் படிக்கிறான், ரொம்ப நன்னா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி, ஆனால் நான் கேட்ட கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, இது யாரோ விஷமமா வேற யாரோ இங்கே ஏதோ சொல்லி கொடுக்கறது போல இருக்கு, நீங்க தான் இவாளை கவனிக்கணும்னு சண்டாமர்காலை கூப்பிட்டு ஒரு அதட்டி அமுச்சு விட்டுட்டான். மேல இந்த சண்டாமர்கர்கள் பிரகலாத சுவாமியை கூப்பிட்டு, யாருக்கு உனக்கு இந்த பேத புத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கறது, இந்த உலகத்துல ஹிரண்யகசிபு உங்க அப்பா தான் சிரேஷ்டமானவர், அவரனில இந்த ஹரிநாராயணெல்லாம் கிடையாது, அதனால நாங்க சொல்லி கொடுக்குற பாடத்தை தான் பிரகலாதா நீ போய் சொல்லணும் அப்படின்னு உடனே பிரகலாத சுவாமி அந்த சண்டாமர்களை பார்த்து பதில் சொல்றாராம். பேதம் கிடையாது பேதம் கிடையாதுன்றே, பேதம் கிடையாதுன்றது வாஸ்தவம் தான், அந்த பேதம் கிடையாதுன்றது எங்க அப்பாவுக்கு அவலம்பிக்காது, எல்லா இடத்துலையும் பரபிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய என்னுடைய பிரபுவா இருக்கக்கூடிய நாராயணன் தான் இருக்கார், எந்த பேத புத்தி இல்லாதபடிக்கு எல்லோரிடத்திலையும் நாராயணன் தான் வியாபிச்சு இருக்கார். நீங்கள் சொல்றது சரிதான், அதுல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, நீங்க பேத புத்தி இருக்காம ஹிரண்யகசிபுவை பார்க்கணும்னு சொன்னேலே, ஹிரண்யகசிபுவா இருக்கக்கூடிய எங்க அப்பா இல்ல, என்னுடைய பிரபுவா இருக்கக்கூடிய ஹரிநாராயணன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கோபம் வந்துருதான் அந்த சண்டாமர்கர்களுக்கு. ராஜாவினுடைய புத்திரன் இவனை போய் அடிக்கவும் முடியல, சாமதான பேத தண்டம்னு கடைசியா தான் அடிக்கணும். முதல்ல கூப்பிட்டு மற்ற பட்டர்களையும் கூப்பிட்டு இவாலே பிரகலாத சுவாமியை அதற்றாளாம். இந்த மாதிரி பாரு, நாங்கள் சொல்லி கொடுக்கறத சொல்லாம உன் இஷ்டத்துக்கு போய் சொன்னேன்னா உனக்கு தெரியும் செய்தி, உனக்கு தோலை உரிச்சிருவேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடியே பயமுத்துறானா இந்த சண்டாமர்கர்கள். அதெல்லாம் பார்த்து பிரகலாத சுவாமி ஒன்றும் பயப்பட போத தெரியல. மேல பாடம்லாம் சொல்லி கொடுத்தா ஸ்ரத்தையா எல்லா பாடத்தையும் கத்துக்கிறார் பிரகலாதன். உடனே இவா நினைக்கிறா, நாம ஒன்னும் அந்த மிரட்டல்ல பயந்து பிரகலாதன் ஒழுங்கா இருக்கான் அப்படின்னு இவர்கள் நினைச்சிட்டு மேல ஹிரண்யகசிபு சொல்லி கொடுத்த ஹிரண்யகசிபுவால அமைக்கப்பட்ட அந்த பாடத்தை குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கா. அதே மாதிரி பிரகலாத சுவாமி நித்தியபடி பாடசாலைக்கு போய் படிச்சுன்னு வந்துட்டு இருக்க. இந்த பிரகலாதன் மேல கயாதுக்கும் ரொம்ப பிரியம். நித்தியபடி பிரகலாதன் அழகா குளிப்பாட்டுறது, வஸ்திரங்கள்லாம் கட்டி விடுறது, அழகா நெத்திக்கிடுறது, அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்து அப்படி ஒரு தாய் தன்னுடைய பாசத்தை பொழியறா. பிரகலாத் சுவாமி இப்படி கொடுக்க அந்த பட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போற அழக திருப்பி ஹிரண்யகசிபுவை பார்க்கறான். பார்த்து அவனுக்கு மாளலை. இப்படி சாதாரணமா ஏதாவது ஒரு குழந்தை போனாலே அதை எடுத்து கொஞ்சணும் போல இருக்காரு பிரகலாத சுவாமி. இப்ப ஹிரண்யகசிபுவுக்கு தன்னுடைய குழந்தையோன்னு இன்னும் ஆசை ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கானேன்னு அவனே ஆச்சரியப்படுறான். இப்படி ஒரு குழந்தை எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு உச்சி முகர்ந்து பார்த்து சந்தோஷத்தோட கட்டிண்டு அந்த குழந்தைய கொஞ்சி ஸ்கூலுக்கு போறாரனோ அந்த குழந்தை மேல அந்த குழந்தை கிட்ட திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறான் ஹிரண்யகசிபு. அதே கேள்வியே கேட்கிறான். இப்ப இத்தனை நாளா பாடம் படிச்சுன்னு வரானோன்னும் இந்த சண்டாமர்கல்ல கூப்பிட்டு கண்டிச்சானோன்னும் அவ கண்டிச்சு ஒழுங்கா பிரகலாதன் படிக்கிறானான்னு திரும்ப தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பிரகலாத சுவாமியை தடவி கொடுத்துட்டு சந்தோஷமாக உச்சி முகர்ந்து பார்த்து அவனுக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்றானா ஹிரண்யகசிபு. காலே நீதாவதா ஹே ஆயுஷ்மன்னு, ஹே ஆயுஷ்மன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றான் ஹிரண்யகசிபு பரம சந்தோஷத்தோட பரம திருப்தியாக. பெரியவாள்லாம் சொல்லும்போது என்னன்னா, இவன் இவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த பிரகலாதனை ஆயுஷ்மன்னு ஆசீர்வாதம் பண்ணது என்னாச்சுன்னா, பின்னாடி அவனாலேயே எந்த உபாயத்தினாலையும் இந்த குழந்தைய கொலை பண்ண முடியல. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ முக்கியம். அதனாலதான் எதை பண்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும். அவ வருத்தப்பட்டு நாம ஒரு காரியம் பண்ணோம்னா அது அந்த சமயத்துல க்ஷேமகரமா இருக்குமே தவிர ஆனா அது ஸ்ரேயஸை கண்டிப்பா கொடுக்காது. அதனால அப்பா அம்மா வருத்தப்பட்டு எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அவ ஆசையா நம்ம நீ நன்னா இருப்பான்னு சந்தோஷமா சொன்னான்னா அது நம்மளை கவச்சம் போல காப்பாத்து. அது பிரகலாத சுவாமியே ஒரு பிரமாணமா இருக்க. நீ ஆயுஷ்மன்னு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றானா ஹிரண்யகசிபு.
ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நீ காலப்பிரமாணத்தினால என்ன தெரிஞ்சுட்ட, நீ நிறையா நாள் இந்த பாடசாலைக்கெல்லாம் போயிட்டு வரியே, நீ என்ன தெரிஞ்சுட்ட, உன் குருக்கள்லாம் சொன்ன பாடத்துல எதை நீ உயர்ந்ததாக நினைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இந்த தடவை மேல உயர்ந்த நவவித பக்தி லட்சணத்தை பிரகலாத சுவாமி சொல்றாராம். இரண்யகசிபுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்று கையை கூப்பிண்டு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு நவவித பக்தி லட்சணங்கள் சொல்றார். அந்த மகாவிஷ்ணுவுக்கு சர்வஸ்வம் நம்ம அர்ப்பணம் பண்ணணும். முதல்ல சொல்றது எதுன்னா ஸ்ரவண பக்தியை சொல்றார். இந்த ஸ்ரவணம் தான் அடுத்தது எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கு. நம்ம கேட்க 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 தானே மனசுல மாறுதலே வருது. பாராயணம் பண்றது அடுத்தது. ஆனா இந்த பாராயணம் பண்ணணும்னு ஒருத்தர் நம்மளை தூண்டி விட்டு கேட்க வச்சதுனாலதான் நம்ம பாராயணம் பண்றோம். கீர்த்தனம் என்னைக்குமே ரெண்டாவது தான், ஸ்ரவண பக்தி தான் அடிப்படை. எல்லோருக்கும் அது தேவை. சில பேர் ஸ்ரவண பக்தியே போதும்னு அந்த ரசத்திலேயே திகழ்ந்து பகவான்கிட்ட போய் அனுபவித்தவர்கள்லாம் மகான்கள் இருக்கா. ஆஞ்சநேய சுவாமி, பரீட்சித்து, அந்த மாதிரி பிருத்து மகாராஜா, இந்த மாதிரி உள்ள மகான்கள்லாம் பகவத்குணமே போதும், இந்த ஸ்ரவண பக்தியே போதும்னு வாழ்ந்தவர்கள் வாழலாம். முதல்ல ஸ்ரவண பக்தி, அப்புறம் கீர்த்தனம். பகவானை பத்தி எப்போதும் அனவரதமும் பாடின்னு இருக்கிறது. அவனை பத்தி பாடுறது கீர்த்தனத்துல பார்க்கும்போது நாமஸ்மரணத்தை தான் முக்கியமாக சொல்லியிருக்கார். அவனுடைய நாமத்தை அனவரதமும் சொல்றது. விஷ்ணு ஸ்மரணம், அந்த பகவானை நினைச்சுன்னு மனசை கண்டதை நினைக்கிறதோனோ அதை நினைக்காதபடிக்கு அவனுடைய லீலைகள். எப்போதும் பகவானை பற்றி 24 மணி நேரமும் மனசை அங்கங்க போய் நினைக்க விடைக்காதபடிக்கு, அது போனா கூட பிடிச்சி இழுத்துடணும் போதும் அப்படின்னு பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம்னு முக்கியமான ஒரு பக்தி. பிரகலாத சுவாமியே அப்படிதானே இருக்கார். எனக்கு பக்தி வந்துருதுன்னு சொல்லிட்டு நான் தான் சிரேஷ்டமானவன்னு எனக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லல. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பகவத் சுரூபமா பார்த்து தன்னால முடிஞ்ச உபகாரம் பண்றது, எல்லோருக்கும் ஹிம்சை இல்லாதபடிக்கு அஹிம்சையோட இருக்கிறது, எல்லோரையும் சமமாக பார்க்கறது, எல்லோருக்கும் உபகாரம் பண்றது, இது உத்தம பக்தி லட்சணமாக சொல்லியிருக்கு. பாதசேவனம். பாதசேவனம் 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று எல்லோருக்கும் சேவை செய்யறதும் பகவானுக்கு சேவை செய்வது போல, இன்னொன்று பகவானுடைய திருவடிக்கு சேவை செய்யறது. பாதசேவனம் அர்ச்சனம். பகவான்கிட்ட இப்படி அர்ச்சனை பண்ணினாதான மனசுல ஐயமானது கிடைக்கும். கிருஷ்ணாய நமஹா, கமலாநாதாய நமஹா, ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு அந்த ராமச்சந்திர பிரபுனுடைய திருவடியில எடுத்து துளசியை போடுறது. மகாதீர தௌரேயா அப்படின்னு அர்ச்சனை பண்ணணும். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா அப்படின்னு அந்த பிரபுவனுடைய பிரபாவத்தை நினைச்சிட்டு ஒவ்வொரு துளசியும் அவருடைய திருவடியில போட்டான்னா இது உத்தம தியானமாக சொல்லியிருக்கு. அர்ச்சனம் வந்தனம், பகவானுடைய சந்நிதியில போய் அடிக்கடி தலையை வச்சு நமஸ்காரம். அப்படி நமஸ்காரம் பண்ணினாதான் இந்த அகம்பாவமே ஒழியும். நம்ம சாஸ்திரத்துல நமஸ்காரம்னு எதுக்கு வச்சிருக்காருன்னா, எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றாலும், வைதிக காரியமா இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தில் இருக்கிற பக்தி காரியங்களா இருந்தாலும் சரி, பித்திருக்காரியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நமஸ்காரம். ஏன் நமஸ்காரம் வச்சிருக்காருன்னா, நமஸ்காரம் பண்ணதான் அகம்பாவமானது ஒழியும். அதனால இந்த நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் அர்ச்சனம் வந்தனம், வந்தனம் பக்தி, தாஸ்யம்னு பகவானுடைய சந்நிதியில போய் எல்லா கைங்கரியம் பண்ணணும். பகவத் கைங்கரியம் பண்ணணும், பாகவத கைங்கரியம் பண்ணணும். இது பெருசது, இது தாழ்ந்தது, நான் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவேன், பகவான் சந்நிதியில நான் கூட்ட மாட்டேன்லாம் இல்லாதபடிக்கு எல்லா காரியமும் பகவதர்ப்பண புத்தியோட பண்ணணும். அர்ச்சனம் வந்தனம் தாஸ்ய பக்தி. அடுத்தது சக்கியம். பகவானை நண்பனாக நினைச்சு பகவான் கிட்ட தன்னுடைய குறையெல்லாம் சொல்லிக்கிறது, அப்படி பகவானை சக்கியமா பார்க்கறது. ஆத்ம நிவேதனம்னு சர்வஸ்வமும் பகவான்கிட்ட அர்ப்பணிக்கிறது. சீதாதேவி போல, ருக்மிணி போல, மகாபிரபு போல சர்வஸ்வமும் பகவதர்ப்பணம் பண்றது ஆத்ம நிவேதனம். இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா அப்படின்னு 9 விதமான பக்தி லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்தடுத்த படி கிடையாது. யார் எது வேணாலும் எடுத்துக்கலாம். யாருக்கு எது உச்சிதமாக இருக்கோ, சௌகரியமா இருக்கோ, அவ அதை பிடிச்சுக்கலாம். அதுவே பகவான் கிட்ட சாயுஜ்யம் பரியந்தம் கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி 9 விதமான பக்தி லட்சணத்தை பிரகலாத சுவாமி இங்க சொன்னார். அப்படின்னு பக்திக்கு ஒரு சூத்திரமாக எழுதின பக்தி சூத்திரம் எழுதின நாரதர் தன்னுடைய சிஷ்யன் பிரகலாதன் 9 விதமான பக்தி இருக்குன்னு சொன்னார்னு சந்தோஷப்பட்டு இப்படி பகவான் இடத்துல பக்தி பண்ணணும் அப்படின்னு. இதுதான்ப்பா நான் கால பிரமாணத்திலையும் என் குருநாதர் சொன்னதுல உயர்ந்ததாக நினைக்கிறேன் அப்படின்ன உடனே இப்ப கோபம் மின்னெடுத்து,
நேரா கத்தனான், அந்த சண்டாமர்க்கர்களை கூப்பிடுறான் கோபத்தோட. நேரா ஓடி வந்து வணங்கி கொண்டே பயந்துட்டே நிக்கிறார்கள் சண்டாமர்க்கர்கள் இரண்யகசிபு முன்னாடி. உடனே இரண்யகசிபுவுக்கு கண்ணெல்லாம் சிவக்கிறது. எந்த ஹரிநாராயணன் வந்து என் வீட்டுக்குள்ள, என் ராஜ்யத்துக்குள்ள, நான் இருக்கிற இந்த 3 லோகத்திலையும் என்னுடைய ராஜ்யத்துல அவனுடைய நாமம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ, என் வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி ஒருத்தன் இப்படி வந்து தயாராயின்னு இருக்கான். இது நீங்க பார்த்துன்னு சும்மா இருக்கல, என்ன நினைச்சுட்டு இருக்கல உங்க மனசுலன்னு கூப்பிட்டு வதம் பண்ணுவது போல கோபம் வந்துருத்தான் அந்த ஹிரண்யகசிபுவுக்கு. இந்த பிரகலாத சுவாமி இப்படிலாம் சொன்ன உடனே இது இவாதான் சொல்லி தரான். உடனே அவெல்லாம் வந்து வந்து ஹிரண்யகசிபுவை ஸ்தோத்திரம் பண்ணி, அசுரவரியா, இந்திரசத்ரு இப்படிலாம் வந்து யாரை வந்து அவளுக்கு பிடிக்காதோ அவளை ஜெயிச்சவன்னு சொன்னா அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் அதுல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷப்பட்டாவது கொஞ்சம் கோபம் கம்மியாகுன்றதுனால இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி அவனை கூப்பிட்டு, இதை வந்து நாங்க சொல்லித்தரல, நமத் பிரணீதம், நாங்க சொல்லித்தரல, நான் பரப்பிரணீதம், யாரோ இன்னொருத்தர் வந்து சொல்லித்தரல, ஏன்னா நாங்க தானே கூட இருக்கோம். இன்னொருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, யாரையும் உள்ள விடுறதே கிடையாது. நீங்க சொல்லி கொடுத்த இந்த பாடத்தை தான் நாங்க அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க வேணா மற்றவா எல்லாம் கூப்பிட்டு கேட்கலாம் என்னென்ன பாடம் படிக்கிறேன்னு. அவ பார்த்தா நாங்க சொல்லி கொடுக்கறதா சொல்லுவா. ஆனா இந்த பிரகலாதன் மாத்திரம் தானாக தான் சொல்றான். எப்படி சொல்றான்னு எங்களுக்கே புரியல. நைசர்கிகீயம் அதிரஸ்ய ராஜன்னு, இது ஏதோ சுவாவமாக இயற்கையாக பிரகலாதனுக்கு இந்த பக்தியானது உண்டாயிருக்கு, இது எங்களுடைய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கின்றே ஹிரண்யகசிபு கிட்ட இந்த சண்டாமர்க்கர்கள் சொல்றார்கள். உடனே ஹிரண்யகசிபு கோபத்துடன் அந்த பிரகலாதனை பார்த்து குதோ அபத்ராசதீமதின்னு கேட்கிறோம். இப்படி ஒரு கெட்ட புத்தி உனக்கு எப்படிரா வந்தது அப்படின்னு பிரகலாதனை பார்த்து கோபத்தோட கேட்கிறான். இந்த மாதிரி ஒரு புத்தி வருமானம் உலகத்துல இருக்கிறவா சர்வ மங்களமுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய, சர்வ பத்ரத்துக்கும், பத்ரம்னா மங்களம், அதுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய பகவானுடைய மதி வேணும்னு எல்லோரும் ஆசைப்படுறா, கிடைக்க மாட்டேங்கிறது. இவனுடைய புத்தி இப்படிதானே இருக்கும். இந்த மாதிரி குபுத்தி இது இவனுக்கு, இது கெட்ட புத்தியா இருக்கான் இவனுக்கு. இவன் தான் எல்லாத்தையும் மாத்திட்டானோ, நல்லதெல்லாம் கெடுதலாகவும் கெடுதலெல்லாம் நல்லதாக மாத்தினதுனால பகவான் கிட்ட பக்தி பண்றது கெட்ட புத்தியா இவனை பொறுத்தவரையும். இப்ப ஏற்பட்ட கெட்ட புத்தி உனக்கு எப்படிடா வந்தது அப்படின்னு பிரகலாத சுவாமியை கேட்ட உடனே, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாத சுவாமி, எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டா பக்தி வரும்னு நீங்க சொல்றீங்களே, சொல்லி கொடுத்துட்டா வந்துருமா? எத்தனை மகான்கள் கதறா, அப்ப பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கோ, பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கோன்னு எத்தனை பேர் கதறா. ஆனா நம்ம பிடிச்சிக்கிறோமோ? ஜென்ம ஜென்மா ஜென்மா பிடிச்சிக்காதனால தானே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு போயிட்டே இருக்கு. அதனால சொல்லி கொடுத்தாலாம் வந்துடவே வந்துடாதுப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ குருக்கள் இருக்கா, அதுல இந்த வந்து காமிய கர்மால சொல்லி கொடுக்குற குருக்கள்லாம் இருக்காளே, அவெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த விஷயமாக நம்ம ஈடுபடும் போது இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சண்டாமர்கால சொல்லி கொடுக்கறத வச்சு மனசில் வச்சுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் பிரகலாத சுவாமி. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன ஆகும்னா திரும்ப 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 ஜென்மா கொடுக்கக்கூடிய அஜ்ஞானத்தை தான் வந்து கொடுக்க போறது. அதனால இப்படி இந்த மாதிரி காமிய கர்மம் பண்ணி பகவான் கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறதுக்காக ஒருத்தன் சொல்லி கொடுத்தான்னா அது வந்து பண்றது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஒரு குரு சொல்லி கொடுத்தான்னா இது எப்படி? இதுக்கு உதாரணம் சொல்லும் போது, ஒரு குருடன் இன்னொரு குருடனை வந்து பாதை தெரியாத பாதையில அழிச்சுன்னு போற மாதிரி, அவனுக்கே பாதை தெரியல, பாதை தெரியாத குருடன் நிற்கும் போது நான் அவனை அழிச்சுன்னு போறேன்பான்னு சொல்லிட்டு இன்னொரு குருடன் அவனை பிடிச்சி கையை பிடிச்சி அழிச்சுன்னு போனான்னா 2 பேரும் போய் ஏதாவது குழியில விழ வேண்டிதான். அந்த மாதிரி காமியக்கரங்களை சொல்லி கொடுக்குற குரு எல்லாமே அது நல்ல பாதையும் கிடையாது. அதனால வந்து சாஸ்வதமான வைகுண்டத்தையும் அடைய முடியாது. நைசர்கிகீயம் அதிரஸ்ய ராஜன்னு, இந்த வந்து நிஷ்காமியமான பக்தி பகவான் இடத்துல பண்ணணும். இப்ப ஏற்பட்ட நிஷ்காமியமான பக்தி நீங்க எனக்கு எப்படி வந்ததுன்னு தானே கேட்கிறேன். என்னை பொறுத்தவரையும் இது வந்து சொல்லி கொடுத்தாலாம் வராது. ஆனா ஒன்னுனால வரும். எதனால வரும்னா, யார் ஒரு மகான்கள் இந்த உலகத்துல சுயநலம் இல்லாதபடிக்கு லோக க்ஷேமார்த்தம் இருந்து கொண்டு சர்வத்திர பகவத் தரிசனம் பண்ணி கொண்டு எப்போதும் பகவத் ஸ்மரணம் பண்ணி கொண்டு பகவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு பரம பவித்திரமாக எந்த மகான்கள் வாழறாலோ அவளுடைய திருவடி தூளியை எடுத்து உடம்பு முழுக்க அபிஷேகம் பண்ணிக்கணும்ன்ற. மகீயசாம் பாத ரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனான நவரணீத யாவத். இவர் என்ன சொல்றாருன்னா, அதனால வரும்னு சொல்லல, அந்த மாதிரி நீ அபிஷேகம் பண்ற பரியந்தம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டார்.
அந்த மாதிரி நீ பண்ணிண்டாதான் ஏதோ கொஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு அது ஆரம்பிக்கும், அதனால தானா வராது அப்படின்றது போல இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்த இரண்யகசிபு கிட்ட பிரகலாத சுவாமி சொல்றார். இப்படிலாம் பிரகலாத சுவாமி சொன்ன உடனே அந்தீகிருதாத்மா சோத்சங்கம் என்ன சொன்னான்னா, ஒரு கோபம் அடைஞ்சு அந்த சுயநலத்தினால மகாவிஷ்ணு எதிர்க்கணும்ன்ற ஒரு கோபத்தோட தன் பையன்னு இத்தனை நேரம் மார்பிள தடவி கொடுத்து உச்சி முகந்து பார்த்து முத்தம் கொடுத்து இந்த பிரகலாதன் மடியில உட்காந்து வச்சுன்றவன வேண்டாத ஒரு பொருளை தள்ளி விடுவது போல பிரகலாத சுவாமி அப்படியே கீழே தள்ளி விடுறானா சிம்மாசனத்திலேருந்து. தள்ளி விட்டா அவர் அந்த குழந்தை கீழே விழுந்து இப்படி எழுந்து நிக்கிறது, மெதுவா தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறது. ஆசுவாசப்படுத்தின்றதுக்கு அப்புறம் இனிமேலாம் அவன் திருந்த மாட்டான், இத்தனை நாளா இவன் ஒழுங்கா பாடம் படிச்சு மாறுறானான்றதுக்காக தான் நான் அந்த சண்டாமர்க்கர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் கண்டிச்சு சொல்ல சொன்னேன். அதனாலதான் நான் இவன்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். இவன் ஹரிநாராயணன் தான் சொல்ல போறான். என்னன்னா இந்த உலகமே என் பேச்சை கேட்டுக்கொண்டு எனக்காக பயந்துண்டு இப்படி எல்லோரும் ஹரிநாராயணனை மறந்துட்டு எனக்காக இரண்யகசிபுவை என்னையே பஜிச்சுன்னு இருக்கா. ஆனா இவன் ஆத்துக்குள்ளேயே பிறந்து இவனுடைய சித்தப்பாவை ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணும்போது என் கூட சேர்ந்துட்டு அந்த ஹரிநாராயணனை எதிர்க்காதபடிக்கு இவன் அவன் பக்கமா இருந்துட்டு என்ன எதிர்க்கிறான். அதனால இப்பேற்பட்ட இந்த பாபிய சாமதான பேத தண்டம்னு சொல்லக்கூடிய இவன்கிட்ட எல்லாம் பேசுறதெல்லாம் இனிமே பிரயோஜனம் இல்லை, கடைசியில தண்டம்னு சொல்லக்கூடிய இவனை சம்ஹாரம் பண்றதுதான் வழி. இப்படி ஒருத்தன் இருந்தானா, இந்த மாதிரி ஒருத்தன் கிளம்பினான்னா இவன் என்ன பண்ணுவான், இவன் கூட இன்னொரு 10 பேரை சேர்த்துப்பான், அவன் கூட இன்னொரு 10 பேரை சேர்ந்துட்டு இத்தனை நாளா நான் பரிசிரமம் பட்டு நான் பண்ணி வச்சது முழுக்க வீணா போயிடும். அதனால இந்த பிரகலாதன் உயிரோட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இந்த பிரகலாதனை மேல நீங்க சம்ஹாரம் பண்ணிடலாம், அவன் எனக்கு தேவையே இல்லைன்றது போல கோபத்தோட சொல்றான். இப்படி மகாவிஷ்ணுவை குறிச்சு பெருசா இப்படி சொன்ன உடனே அந்த அசுரர்களுக்கே கொஞ்சம் யோஜனையா இருக்கு. பிரகலாத சுவாமி சம்ஹாரம் பண்ணுன்னு சொன்ன உடனே சரி, தன்னுடைய ராஜா ஆக்ஞாபிச்சிட்டான்றதுக்காக அந்த குழந்தைய அழிச்சுட்டு ஒரு இருட்டான குகைக்குள்ள அழிச்சுன்னு போறார்கள். குகைக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு. ஒரு தீவெட்டியை வச்சுன்னு உள்ள அழிச்சுன்னு போய் அவர் ஒரு சூலத்துல படுக்க வச்சுட்டு குத்தி சம்ஹாரம் பண்ணுவாளாம். இந்த மாதிரி கெட்ட புத்தி உள்ளவன்லாம் அவனுடைய ராஜ்யத்துல அந்த மாதிரி பிரகலாத சுவாமியை படுக்க போட்டு அந்த சூலத்தை வச்சு குத்தணும்ன்ற அந்த சின்ன குழந்தைய குத்துறதுக்கு அவனுங்களுக்கே மனசு வரமாட்டேங்கிறது. இப்படி எடுத்து குத்துறானா ஒரு சூலம் கூட அந்த குத்துறது பிரகலாத சுவாமி மேல படவே இல்லை, அந்த கீழே இருக்கிற அந்த பாறை மேலதான் படுறது. இந்த பாறையில குத்துவது போல இருக்கே தவிர அந்த சரீரத்துல ஒரு குத்தும் விழமாட்டேங்கிறது. சரி, இப்படி போட்டு அப்படி போட்டு பரட்டி போட்டு பார்க்கறான், இப்படி போட்டு பார்க்கறான். பிரகலாத சுவாமியும் எந்த சேஷ்டையும் இல்லாதபடிக்கு இதுல என்னன்னா 2 எக்ஸ்ட்ரீம். ஜடபரதரும் அவரும் பிரம்மவித்தாக இருந்து பிரம்மஜானியா இருந்து தலை வெட்ட வரும்போது வெட்டலானா அவரை வெட்ட வரும்போது சேஷ்டை இல்லாதபடிக்கு உக்காண்டு இருந்தார் ஜடபரதர். இங்க பிரகலாத சுவாமி விஷயத்துல எப்படின்னா இவன் வெட்டவே ஆரம்பிக்கணும். அவருக்கு வெட்டினார், அவர் சேஷ்டை இல்லாம இருந்தார், வெட்ட வரான்னு தெரிஞ்சுட்டு இருந்தார். ஆனா இங்க பகவத் பக்தனா இருக்கக்கூடிய பிரகலாத சுவாமி விஷயத்திலோ குத்தவே செய்யிட்டான், அதுவே செய்யிட்டான். ஆனா இவர் என்னை தடுத்து அவர் கையை நேர்த்தி என்னை சம்ஹாரம் பண்ணாதையும் சொல்லல, பகவானை கூப்பிட்டு ரட்சிக்கணும்னு சொல்லலாம். என்னன்னா இந்த ஜடபரதரும் பிரகலாத சுவாமியோட மனோநிலையும் ஒரே மாதிரி இருக்கு. இவர் பாகவத தர்மத்துல இருந்துட்டு பாகவதனா இருக்கார், அவர் பிரம்மஜானியா இருந்து ஞானியா இருக்கார். 2 பேருடைய மனசும் ஒரே நிலையில இருப்பது போல இருக்கு திடீர்னு எனக்கு தோணினது. அதனால குத்தனா பிரகலாத சுவாமி ஒண்ணுமே சொல்லலையா. ஆனா அந்த சூலமானது பிரகலாத சுவாமியோட சரீரத்துல படவே இல்லை. இவெல்லாம் ஆச்சரியப்பட்டு நேரா ஓடி போய் இரண்யகசிபு கிட்ட நாங்க குத்தி குத்தி பாக்குறோம், பிரகலாதனுடைய சரீரத்துல படவே மாட்டேங்கிறது, எல்லாம் அந்த பாறையில தான் படையிறது, எங்களை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உடனே இரண்யகசிபு மேல இது ஒண்டிதான் உபாயமான ஏகப்பட்ட உபாயங்கள் இருக்கு, நான் அதை தான் சொல்றேன், எதையா உனத்துல வச்சு அவனை சம்ஹாரம் பண்ணிடலாம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹரிநாராயணன் பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மேல் நிறைய உபாயங்கள் சொல்லி கொடுக்கறானா இந்த பிரகலாத சுவாமிய எப்படி சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு. என்ன உபாயங்கள் சொல்றான்னா, திக்கஜைஹி, இந்த ராஜா தண்டனைகள் கொடுக்கறதுல இவைகள்லாம் உண்டு. நல்ல கெட்டதா ஒரு கெட்டத்தனம் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அவன் என்ன பண்றதுன்னா, பூமியில சரீரம் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கும், போட்டு புதைச்சிருவா, தலை மாத்திரம் வெளியில இருக்கும். உயிரோட இருக்கும்போது யானையை விட்டு எடற சொல்றது, அந்த தலைய எப்படி வலிக்கும், அந்த யானையை விட்டு எடற சொல்லி சம்ஹாரம் பண்றது, இது ஒரு தண்டனை. திக்கஜைன்னு கோரமான ஒரு யானை, அந்த யானையை கூப்பிட்டு எடற சொல்றான். யானை முன்னாடி நகர மாட்டேங்கிறது, தந்தத்தை தூக்கின்னு நமஸ்காரம் பண்றது.
தந்த சூக்கைன்னு கோரமான சர்ப்பங்கள்லாம் வச்சிருக்கானா அவன். அந்த சர்ப்பங்கள்லாம் கூப்பிட்டு கடிக்க சொன்னா வித்தின் செகண்ட்ஸ்லேயே செத்து போயிடுவான். அப்படி கோரமான விஷம் அது வந்து கடிக்கிறது. அது கடிச்சு 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 அதுவாய் தான் வலிக்கிறதே தவிர பிரகலாத சுவாமியோட உடம்புல எந்த விஷமும் ஏறல. ஆபிச்சாராக பார்த்தனைன்னு இந்த ஆபிச்சாரம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவன் மேல ஆபிச்சாரத்தை பண்ணுங்கோ, ஏதாவது வியாதி வந்து எப்படி சாகரானே தெரியாது கூட சாகணும்னு இப்படி ஆபிச்சாரம் பண்ணும்போது அந்த ஆபிச்சாரமாக கிளம்பின தேவதைகள்லாம் நேரா பிரகலாத சுவாமிகிட்ட வருது. ஒண்ணுமே பண்ண முடியலன்னே அந்த ஆபிச்சார பிராமணர்களே சாப்பிட்டுருக்கு வந்து. இப்படி எத்தனையோ உபாயங்கள் பண்ணி பார்க்குறான், எதுவும் நடக்க மாட்டேங்கிறது. அடுத்தது பிரகலாத சுவாமி என்ன பண்ணான்னா, உள்ள போட்டு ஆகாரம் போடாம ஒரு இடத்துல போடு, சாப்பிட்டா தானே தெம்பு. பசி பட்னி போட்டா தெரிஞ்சிடும், பட்னி போட்டா எந்த வாயிலும் எந்த நாமும் வராதுன்ற மாதிரி நாட்கள் கணக்கா சாப்பாடு போடாம வைக்கிறது. அப்படி சாப்பிடாம போகாம பிரகலாத சுவாமி வைக்கும்போது ஆகாரம் தான் போலையே தவிர அவர் தெம்பாக அகண்ட நாமம் சொல்லிட்டு இருக்கார். அந்த ஜெயில எப்போதும் சந்தோஷமாக பகவானை நினைச்சிட்டு இப்படி அவர் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கார். இப்படி ஒண்ணுமே பண்ண முடியலன்னா இந்த பயலை பெரிய கல்லை கட்டி சமுத்திரத்தை தூக்கி போடுறாங்க. உள்ள வராதபடிக்கு உள்ள தத்தரிச்சு சாவட்டம்னு நிறைய இப்படிலாம் உபாயம் பண்ணிட்டே இருக்கான். கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டா சமுத்திர அலையே கொண்டு விட்டுட்டு போயிடுறது. அப்புறம் ஒரு கோரமானது என்னன்னா, ஒரு பெரிய மலையா, அந்த மலைக்கு கீழே பார்த்தா கூர்மையா நிறைய பாறை இருக்குமா. இந்த ரொம்ப தப்பு பண்ணவன்லாம் என்ன பண்ணுவான்னா அங்க மேல கொண்டு போய் அங்கேருந்து கீழே போடுவாலாம். அந்த பாறையில சொருகி சரீரம் ஜீவமானது போகும். இப்படி ஒரு தண்டனை. இதை பண்ணு, இதுல செத்துருவான்னு அது ஒரு திருட நம்பிக்கையா அவனுக்கு. எப்படி அந்த பட்டர்கள்லாம் பயப்படுறான் மேலே ஏறுறதுக்கே. இந்த குழந்தைய அழைச்சிட்டு மேலே ஏறுறார்கள். ஆனால் இவளுக்கும் போடுறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது. இந்த பிரகலாத சுவாமி நேராக அழைச்சிட்டு போய் உச்சிக்கு போய் பிரகலாதனை தூக்கி போட்டா பிரகலாத சுவாமி எந்த சிந்தனையும் இல்லாதபடிக்கு அவர் எப்பொழுது போல பிரசன்னமா இருக்கார். அப்படி தூக்கி போடுறார்கள். தூக்கி போட்ட உடனே அவர்களுக்கே கஷ்டமா இருக்கு. சரி பிரகலாதன் போயிட்டானா அப்படின்ற தகவல் போய் சொல்லணுமோனோ அந்த இரண்யகசிபுக்கு கீழே வந்து பார்க்குறார்கள். எங்கே சதறி கிடக்கோ தெரியலையே அந்த குழந்தைன்னு வந்து பார்த்தா அவர் எப்பயும் போல உட்காந்துட்டு பிரசன்னமாக இன்னும் கூட சௌக்கியமாக அந்த பாறைக்கு நடுப்புற உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்காராம் பிரகலாத சுவாமி. உடனே குண்டு கட்டா அந்த பிரகலாத சுவாமியை தூக்கின்னு போய் எது பண்ணினாலும் இவன் சாக மாட்டேங்கிறான், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, இனிமே எங்களை கூப்பிட்டு இதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லாதீங்கன்றது போல இந்த மாதிரி இரண்யகசிபு கிட்ட கொடுத்துட்டு இந்த பட்டர்கள்லாம் போயிட்டார்கள். அவளுக்கே மனசு மாறிட்டு தான் இப்படிலாம் இந்த பிரகலாத சுவாமி ஹிம்சை பண்ணோடனே இப்படி கொடுத்துட்டு போயிட்டார்கள். இத்தனை உபாயங்கள்னாலையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிற பிரகலாத சுவாமியை முடியலன்ன உடனே இரண்யகசிபு தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்கானா. இந்த உலகமே என்னை கண்டு நடுங்கிறது, ஹரிநாராயண பஜிக்காதபடிக்கு இருக்கு. ஆனா என் வீட்டில் ஒருத்தன் இருக்கான், என் பையனே வந்து இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்கலையாம். என்னென்னமோலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் உள்ளுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த மாயாவியா இருக்கக்கூடிய ஹரிநாராயணன் பண்ற வேலை தான், இந்த இவனாலதான் எனக்கு மிருத்யு வரப்போறதா, நான் இப்படிலாம் வரன் கேட்டு வந்திருக்கேனே, இந்த வரனும் தாண்டி வந்து என்னை வந்து அவன் சம்ஹாரம் பண்ண போறானா அந்த மகாவிஷ்ணு, எனக்கு பயமா இருக்குன்றது போல இரண்யகசிபுவே தலையில கை வச்சுன்னு யோசிக்கிறது போல அந்த சூழ்நிலையானது கொண்டு விட்டுறது. என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது இந்த பிரகலாதனை அடக்கணும், சம்ஹாரம் பண்ணணும், இல்லை மாறணும்னு யோசனை பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல, தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த சண்டாமர்கள்கள் வரார்கள். வந்த உடனே இப்படி மனசுல சிந்தையா உட்காந்துருக்கிற ஹிரண்யகசிபு பார்த்து நீங்கள் இந்திரன் சந்திரன் கொண்டாடின உடனே அவனுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆறான். நீங்க புருவத்தை நெரிச்சாலே இந்த 3 லோகம் இந்திராதி தேவர்கள் அஷ்ட திக்பாலகர்கள் பரியந்தம் எல்லாரும் பயப்படுறா. அப்பேற்பட்ட நீங்க சிந்தையா உட்காந்துக்கலாமா, நீங்க மனசை தளர விடக்கூடாது, கவலைப்படாதீங்கோ. இந்த பிரகலாதனுக்கு ஏதோ ஒரு கிரகம் பிடிச்சிருக்கு. இது சாதாரண நவகிரகமோ இல்லை மற்ற கிரகங்களோ பூதப்பேத பிசாச்சமா இருந்ததுன்னா எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க சொன்னா கேட்டுடும் விட்டுட்டு போயிடும். ஆனா இது ஒரு கிரகம். இது என்னன்னா புது கிரகம். இது கிருஷ்ண கிரகம்னு இருக்கொள்ளி அந்த கிருஷ்ணன் கிரகம் கிரகமாக மாறி இந்த பிரகலாதனை முடிச்சுட்டு இருக்கான். இது சாதாரண கிரகம் இல்லை. இந்த கிரகத்தை போக்கணும்னா என்னுடைய அப்பாவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரி வந்தாதான் இந்த கிரகத்தை போக்க முடியும். அவர் வந்து இப்ப இங்க உள்ள பிரபாசத்துக்கு போயிருக்கார். அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அது பரியந்தம் இந்த பிரகலாதனை எங்கேயும் ஓடி போகாதபடிக்கு இவன் எங்கேயாவது ஓடி போய் இந்த மாதிரி பக்தியை 4 பேர்கிட்ட பரப்பி விட்டான்னா, அவெல்லாம் பக்தர்கள்லாம் மாற ஆரம்பிச்சான்னா அப்புறம் நம்ம ராஜ்யத்துக்கே எதிர்ப்பு வந்துடும். அதனால இந்த பிரகலாதனை எங்கேயும் ஓடி போகாதபடிக்கு நம்ம கிட்டேயே வச்சுப்போம்னு இப்படிலாம் உபாயத்தை அந்த ஹிரண்யகசிபுக்கு சண்டாமர்க்கர்கள் சொல்றார்கள்.
இப்படி சண்டாமர்க்கர்கள் ஹிரண்யகசிபு கிட்ட சொல்லி வருண பாசத்தினால பிரகலாத சுவாமியை கட்டணும்ட்டானாம். பாசத்திலேயே நல்ல ஸ்ட்ராங்காக திருடமாக இருக்கக்கூடியது வருண பாசம். அதனால கட்டினாதான் எங்கேயும் போகாம இருப்பான்னு சொல்லி இத்தனையும் பண்ணி மேலே இவா ஒரு பிளான் போடுறா. இவன் எங்கேயாவது போனா யாராவது மாத்திருவான் தானே சொல்றா. இந்த சண்டாமர்க்கர்கள் என்ன சொல்றான்னா, முட்டாள்கள். இவர் என்ன பண்றான்னா, குருகுலத்துல எல்லா பசங்களோட சேர்ந்து இந்த பிரகலாதனை விட்டுடுவோம். என்ன யோசிக்கிறான்னா, இந்த பிரகலாதனுக்கு பாடம் பாடம்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சொல்றதுனால தான் வருது. அவனை ஃப்ரீயா இந்த பசங்களோட பழக விட்டான்னா, அந்த பசங்கள்ல 4 பேர் இருக்கா, நான் சொல்லி வச்சிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசை மாத்திர சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்படிலாம் யோசிக்கிறாராம் அந்த சண்டாமர்க்கர்கள். இந்த சண்டாமர்க்கர்கள் சொல்லியே பிரகலாதன் கேட்கல. அப்புறம் அந்த குழந்தைகள் சொல்லி அவர் மாற போறார். இதெல்லாம் புரிஞ்சுக்காதபடிக்கு இப்படிலாம் இதை சொன்னா பிரகலாத சுவாமி மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருகுலத்துல எல்லா குழந்தைகளும் இருக்கணும்ன்றது போல ஏற்பாடு பண்ணணும். ஹிரண்யகசிபுட்ட கேட்ட உடனே அவனும் சரி எதையாவது முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியும் பண்றானா. இப்ப என்னன்னா, யாருக்கும் பாடம் எதுவும் கிடையாது, சுக்கராச்சாரி வர பரியந்தம். இவெல்லாம் அந்த குருகுல வாசலத்துல எல்லா குழந்தைகளும் இருக்கணும், யாரும் வெளில போகக்கூடாது, உள்ள வரக்கூடாது, எல்லாரையும் அந்த அந்த இடத்தையே வருண பாசத்தினால கட்டி போட்டா. அவளுக்கு வேணுங்கிற ஆகாரம் மாத்திரம் அந்த இடத்துக்கு வரும்னு இப்படி ஒரு ஏற்பாடானது நடந்துருது. உடனே பிரகலாத சுவாமியோடு சேர்ந்து கொண்டு அத்தனை குழந்தைகளும் உள்ள இருக்கா. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மசுர குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு பாடமே இல்லை, நம்மளுக்கு வேணுங்கிறத விளையாடுறதுக்கு அத்தனை சாமானை கொண்டு கொடுத்துருக்கான், நம்ம ஜாலியாக விளையாடிக்கலாம், போராதுக்கு கேட்கறத விட நிறைய ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வருது, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம நிம்மதியாக விளையாடுவோம், எந்த பாடம் படிக்கணுன்ற இந்த வேலையே கிடையாதுன்னு சந்தோஷமா எல்லா குழந்தைகளும் விளையாடி தீக்கிறான். ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, விளையாடினது போதும்னு தோன்றது. ஆனால் பிரகலாத சுவாமி எப்பயும் போல தான் தனித்து இருந்து கொண்டு அவர் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு பகவன் நாமம் சொல்லிக்கொண்டு பகவத் தியானம் பண்ணி கொண்டு பகவத் பரமாக இருக்க. உடனே இந்த குழந்தைகள்லாம் எல்லா விளையாட்டையும் விளையாடி போர் அடிச்சுட்டு பிரகலாத சுவாமி முன்னாடி உட்காந்துட்டா எல்லோரும். பிரகலாத சுவாமி சின்னதா ஒரு பாறை மாதிரி இருக்கு, அது மேல உட்காந்துருக்க. உடனே எல்லாரும் கீழே உட்காந்துட்டு, பிரகலாத நீ ஏன் விளையாட வரமாட்டேங்கிற, நீயும் எங்க கூட விளையாடலாம்ல, நீ ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் தனியா எதையோ பண்ணிட்டு இருக்கியே, எங்களுக்கெல்லாம் பொழுதே போக மாட்டேங்கிறதே, எவ்வளவோ விளையாடி பார்த்துட்டோம், நீ தனித்தே இருக்க அப்படின்னு. உடனே பிரகலாத சுவாமி, பொழுது போகலையா, பொழுது போயிட்டே இருக்குப்பா, காலக்கிரீடத்தை கச்சத்தியாகணும் போயிட்டே இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய விஷயத்த சொன்ன உடனே அந்த குழந்தையெல்லாம் உட்காந்துட்டு, நீ ரொம்ப நன்னா சொல்ற பிரகலாதா, எங்களுக்கு நீ இன்னும் கூட நன்னா சொல்லணும்னு அந்த குழந்தைகள்லாம் கேட்கறதா பிரகலாத சுவாமி பார்த்து. மேல அந்த குழந்தைகளை பார்த்து பிரகலாத சுவாமி உயர்ந்த விஷயத்த உபதேசம் பண்றார். அதெல்லாம் மேல இருக்கிற அத்தியாயத்துல வருது. இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்து மேல பேச போறார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாருது. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சமோऽध्यायः नारदोवाच पौरोहित्याय भगवान् वृतः काव्यः किलासुरैः षण्डामर्कौ सुतौ तस्य दैत्यराजगृहान्तिके तौ राज्ञा प्रापितं बालं प्रह्लादं नयकोविदं पाठयामास तुः पाठ्यान् अन्यांश्च असुरबालकान् यत्तत्र गुरुणा प्रोक्तं शुश्रुवे अनुपपाठ च न साधु मनसा मेने स्वपरासद्ग्रहाश्रयम् एकदा असुरराट्पुत्रम् अङ्कमारोप्य पाण्डवा पप्रच्छ कथ्यतां वत्सा मन्यते साधु यद्भवान् प्रह्लादोवाच तत्साधु मन्ये असुरवर्यदेहिनां सदा समुद्विग्नधियाम् असद्ग्रहात् हित्वात्मपातं गृहमन्धकूपं वनं गतो यद्धरिमाश्रयेत नारदोवाच
श्रुत्वा पुत्रगिरो दैत्याः परपक्षसमाहिताः जहास बुद्धिर्बालानां भिद्यते परबुद्धिभिः सम्यक् विधार्यतां बालः गुरुहेः द्विजातिभिः विष्णुपक्षैः प्रतिच्छन्नैः न भिद्येतास्य धीर्यथा गृहमानीतमाहूय प्रह्रादं दैत्ययाजकाः प्रशस्य श्लक्ष्णया वाचा समपृच्छन्त सामभिः वत्स प्रह्लाद भद्रं ते सत्यं कथय मामृषा बालानिति कुतस्तुभ्यं एष बुद्धिविपर्ययः बुद्धिभेदः परकृतः उताहो ते स्वतोऽभवत् भन्यतां श्रोतुकामानां गुरूणां कुलनन्दना प्रह्लादोवाच स्वः परश्चेति असद्ग्राहः पुंसां यन्मायया कृतः विमोहितधियां दृष्टः तस्मै भगवते नमः स यदा अनुव्रतः पुंसां पशुबुद्धिः विभिद्यते अन्य एष तथान्योऽहम् इति भेदगता सती स एष आत्मा स्वपरेत्य बुद्धिभिः दुरत्ययानुक्रमणो निरूप्यते मुह्यन्ति तत् वर्त्मनि वेदवादिनः ब्रह्मादयो ह्येष भिनत्ति मे मतिम् यथा भ्राम्यत्ययो ब्रह्मन् स्वयमाकर्षसन्निधौ तथा मे भिद्यते चेतः चक्रपाणेः यदृच्छया नारदोवाच एतावत् ब्राह्मणायोक्त्वा विरराम महामतिः तं निर्भत्स्याथ कुपितः स दीनो राजसेवकः आनीयतामरे वेत्रम् अस्माकम् अयशस्करः कुलाङ्गारस्य दुर्बुद्धेः चतुर्थोऽस्योदितोदमः दैतेयचन्दनवने जातोऽयं कण्टकद्रुमः यन्मूलोन्मूलपरशोः विष्णोः नालायितोर्भकः इति तं विविधोपायैः भीषयन् तर्जनादिभिः प्रह्लादं ग्राहयामास त्रिवर्गस्य उपपादनम् ततयेनं गुरुः ज्ञात्वा ज्ञातज्ञेयचतुष्टयम् दैत्येन्द्रं दर्शयामास मातृमृष्टम् अलङ्कृतं पादयोः पतितं बालं प्रतिनन्द्य आशिषासुरः परिष्वज्य चिरं दोर्भ्यां परमामाप निर्वृतिम् आरोप्य अङ्कम् अवघ्राय
मूर्धनि अश्रुकलाम्बुभिः आसिञ्चन् विकसद्वक्त्रम् इदमाह युधिष्ठिरा। हिरण्यकशिपुरुवाच प्रह्लादानोच्यतां तात स्वधीतं किञ्चिदुत्तमम्। कालेनैतावता आयुष्मन् यदशिक्षत् गुरोर्भवान्। प्रह्लादोवाच श्रवणं कीर्तनं विष्णोस्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेत् नवलक्षणा। क्रियते भगवत्यद्धा तन्मन्ये अधीतमुत्तमम्। निशम्यैतत् सुतवचः हिरण्यकशिपुस्तदा गुरुपुत्रम् उवाचेदम् रुषा प्रस्फुरिताधरः। ब्रह्मबन्धो किमेतत्ते विपक्षं श्रयता सता। असारं ग्राहितो बालः माम् अनादृत्य दुर्मते। सन्ति ह्यसाधवो लोके दुर्मैत्राः छद्मवेषिणः। तेषाम् उदेत्यघं काले रोगः पातकिनामिव। गुरुपुत्रोवाच न मत्प्रणीतं न परप्रणीतं सुतो वदत्येष तवेन्द्रशत्रो। नैसर्गिकीयं मतिरस्य राजन् नियच्छ मन्युं कददास्ममानः। नारदोवाच गुरुणैवं प्रतिप्रोक्तः भूय आह असुरसुतं। न चेत् गुरुमुखीयं ते कुतो अभद्रा सतीमतिः। प्रह्लादोवाच मतिर्न कृष्णे परतस्वतो वा मिथोऽभिपत्येत गृहौरतानाम्। अदान्तगोभिः मिषतां तमिस्रम् पुनः पुनः चर्वितचर्वणानाम्। न ते विदुः स्वार्थगतिं हि विष्णुम् दुराशयाये बहिरर्थमाणिनः। अन्धा यथान्धैः उपनीयमाना वाचीशतन्त्याम् उरुदां निबद्धाः। नैषां मतिः तावदुरुक्रमाङ्घ्रिं स्पृशत्यनर्थापगमो यदर्थः। महीयसां पादरजोऽभिषेकं निष्किञ्चनानां न वृणीत यावत्। इत्युक्त्वा उपरतं पुत्रं हिरण्यकशिपूरुषा अन्धीकृतात्मा स्वोत्सङ्गात् निरस्यत महीतले। आहामर्ष रुषाभिष्टः कषायी भूतलोचनः। बध्यतामाश्वयं बध्यः निस्सारयत नैरृताः। अयं मे भ्रातृः सोऽयं हित्वा स्वान्
सुहृदोधमः पितृव्यहन्तुः यः पादो विष्णोः दासवदर्चति विष्णोर्वा साध्वसौ किं नु करिष्यति असमञ्जसः सौहृदं दुस्त्यजं पित्रोः अहाद्यः पञ्चहायनः परोऽप्यपत्यं हितकृत्य चौषधं स्वदेहजोऽपि आमयवत्सु दोहितः छिन्द्यात्तदङ्गं यदुदात्मनो हितं शेषं सुखं जीवति यद्विवर्जनात् सर्वैरुपायैः हन्तव्यः सम्भोज शयनासनैः सुहृत् लिङ्गधरशत्रुः मुनेः दुष्टमिवेन्द्रियं नैरतास्ते समादिष्टाः भर्त्रा वै शूलपाणयः दिग्मदंष्ट्रकरालास्याः ताम्रश्मश्रुशिरोरुहाः नदन्तो भैरवान्नादान् छिन्धीभिन्धीतिवादिनः आसीनं चाहनन् शूलैः प्रह्लादं सर्वमर्मसु परिब्रह्मणि अनिर्देश्ये भगवती अखिलात्मनि युक्तात्मन्यफला आसन् अपुण्यस्येव सत्क्रियाः प्रयासे अपहते तस्मिन् दैत्येन्द्रः परिशङ्कितः चकार तद्वधोपायान् निर्बन्धेन युधिष्ठिरा दिग्गजैः दन्तशूकैश्च आभिचारावपातनैः मायाभिः सन्निरोधैश्च गरदानैः अभोजनैः हिमवायु अग्निसलिलैः पर्वताक्रमणैरपि न सशाक यदा हन्तुम् अपापम् असुरसुतं चिन्तां दीर्घतमां प्राप्तः तत्कर्तुं नाभ्यपद्यता एष मे बहु असाधूक्तः वधूपायाश्च निर्मिताः तैस्तैः द्रोहैः असद्धर्मैः मुक्तः स्वेनैव तेजसा वर्तमानो अविदूरे वै बालोऽपि अजडधीरयम् न विस्मरति मेनार्यं शुनश्येपैव प्रभुः अप्रमेयानुभावोऽयम् अकुतश्चित् भयोमरः नूनमेतत् विरोधेन मृत्युर्मे भविता न वा इति तं चिन्तया किञ्चित् म्लानश्रियम् अधोमुखम् षण्डामर्कावौशनसौ विविक्त इति होचतुः जितं त्वयैकेन जगत्त्रयं भ्रुवोः विजृम्भणत्रस्त समस्तधिष्ण्यपम् न तस्य चिन्त्यं
तव नाथ चक्ष्महे न वै शिशूनां गुणदोषयोः पदम् इमं तु पाशैः वरुणस्य बद्ध्वा निधेहि भीतो न पलायते यथा बुद्धिश्च पुंसः वयसा आर्यसेवया यावद्गुरुः भार्गव आगमिष्यति तथेति गुरुपुत्रोक्तम् अनुज्ञायेदमब्रवीत् धर्माह्यस्य उपदेष्टव्या राज्ञां ये गृहमेधिनां धर्मम् अर्थं च कामं च नितरां च अनुपूर्वशः प्रह्लादाय ऊचतु राजन् प्रश्रितावनताय च यथा त्रिवर्गं गुरुभिः आत्मने उपशिक्षितं न साधु मेने तत् शिक्षां द्वन्द्वारामोपवर्णिताम् यदाचार्यः परावृत्तः गृहमेधीयकर्मसु वयस्यैः बालकैस्तत्र सोपहूतः कृतक्षणैः अथ तान् श्लक्ष्णया वाचा प्रत्याहूय महाबुधः उवाच विद्वान् तन्निष्ठां कृपया प्रहसन्निव ते तु तत् गौरवात् सर्वे त्यक्तक्रीडापरिच्छदाः बालान् दूषितधियः द्वन्द्वारामेरिते हितैः पर्युपासत राजेन्द्र तन्यस्तहृदयेक्षणाः तानाह करुणो मैत्रः महाभागवतोऽसुरः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां सप्तमस्कन्धे प्रह्लादानचरिते पञ्चमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।